மாமா நீங்க கோபப்படுறீங்க ஒரு நாட்டுக்கு மன்னராக போகிறேன் சுக்கிரவாரம் என்ற வழிமுறை சொல்லுறா யாரோ ஒரு ஏழை பரதேசி காதலிக்கிறார் அது நடக்கப்பா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்ணே இரு மனமும் மறுமனதாகி விட்டது. அடுத்தது என்ன? திருமணம் தானே உன் தந்தையின் உடலிலே உயிர் மூச்சு இருக்கிறாய். உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்காத அப்பாலாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ யாரும் சொல்லிட்டு அவரு என்ன சொல்றது? நான் சொல்றப்ப என் உடம்புல கடைசி ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுதான் திருமணம் செய்து கொள்ளு. உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்க கல்யாணத்துல 5 முறை நான் சாப்பிடுவேன். இல்லன்னா சுரேஷ் சாப்பிடுவேன். மன்னன் உடம்பில் உயிர் இருந்தால் தானே இதை பார்ப்பான். இவனை விடவே கூடாது. அடுத்த திட்டத்தை இது இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டாதான் நமக்கு ஆபத்து. அதனால அதே கட்டி நுந்து நான் கல்புத்த போறேன். கொத்தி ஒரு எண்ணி வேலை தேடி வந்தேன். வேலை கிடைக்கவில்லை. இளவரசி ஆற்றில் அடித்துக் கொண்டு போனது காப்பாற்றினேன். இருமணம் ஒரு மனமானது காதலித்தேன். காதலித்து விட்ட பிறகு அவருடைய அப்பாவை பார்க்க வேண்டும். மறுபடியும் பெண் கேட்க வேண்டும். திருமணத்தை பிடிக்க வேண்டும். சங்கீதம் எனக்கு திருமணம். மன்னரை பார்க்க மன்னா என்னடா அரண்மனை என்னடா என்னடா அவன் உள்ள வந்துட்டீங்க. மச்சலாடா இப்பதான் போறான். இவன் போறான். என்னடா அரண்மனை போனாலும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். குடும்பம் நான் சொன்ன குடும்பம் அவன் லவ் பண்ணிட்டு குடும்பம் அவன் குடும்பம் நிறைய அரமல்ல நானும் வந்து பார்த்தேன். அதை லவ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கேப் போறீங்களா? சரி என்ன நடந்தது? ஆடு நடந்து கோயில் நடந்து எல்லாம் நடந்துக்குது. நான் பேச்சு பேசுறேன். முதல்ல நீங்க 2 பேர் லவ் பண்ணீங்களா? சரி விடு, ஏதோ ஒன்று லவ் இல்ல. அதுக்கப்புறம் உங்க மச்சின் லவ் பண்ண. ஆமா, இப்போ உங்க தங்கச்சி ஒண்ணு இருப்பாரு. உங்க தங்கச்சி அது ஒரு பையனை லவ் பண்ண அவளே ஒரு அவளே மொத்தம் லவ் பண்ண. அவள் எப்ப கேள்வி அவளே போய் என்ன லவ் பண்ணலாம். அவளே யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இப்படி சிரிச்சாங்களே இவங்க லூசா நான் லூசா அதிகமா சிரிக்கிறான் லூசா. அவளே அண்ணா போய் லவ் பண்ணி சொன்னா கூட லவ் பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. வேற இந்த காதலுக்கு கண்ணு கிடையாது. அவன் நல்லா இருக்கிறானா சாப்பாக்குறானா கருப்பாக்குறானா எப்படி இருக்கிறான்னு தெரியாது. ஏன்னா அது பாட்டு வந்துரும். அது லவ் அது மொத்தம் வந்துச்சு. இப்பதான் ஒருத்தன் பேசிட்டு போயிங்கிறான். இளவரசன் நான் லவ் பண்றேன், மன்னர்கிட்ட போய் மன்னர்கிட்ட பொண்ணு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒப்பாக இருப்பாரு அந்த அறையான போயிங்கிறான். ஆமா பாத்தங்க எத்தனை நடக்க போகுது திட்டத்தை மனமுடிக்க நினைத்தேன். அவன் ஒரு போராட்ட திருமணத்தை முடித்து விழுந்தால் வெள்ளிக்கிழமை என்று நான் என் மகனுக்கு மணிமணி சூட்டு விழா நாடெங்கு பரசாற்றி இருக்கிறேன். என் மகன நல்ல பெண்ணை திருமணம் செய்து வைத்து இந்த நாட்டுக்கு மணிமணி சூட்ட நினைத்தேன். இப்படி நடக்கும் என்று கடவுளும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வது?
வந்து வேலைக்கு விட்டதா? என்ன தனிமையில் உளறிக் கொண்டிருக்கிறார்? என்ன மரியாதை தரையோடு உனக்கு என்னடா மரியாதை கிடைக்கிறது? இந்த நாட்டை ஆளப்படுற செய்ய நான் தானே. எனக்கு விடுத்து உன் மகனுக்கு வெளிவடை சொத்த வேண்டும் என்று நினைக்கிறாயே. நீ மனித நாளில மிருகமா? அறிவு கட்ட உன் தந்தை யார் தெரியுமா? மகாபாரத திருநாட்டில போல கொடுமையான என்ன படைத்தவன் நீயோ துரியோதனன். உன்னிடத்தில் இந்த நாட்டை ஒப்படைத்தால் இந்த நாடு என்ன கதி எனக்கு தெரியுமா? நான் யார் தெரியுமா? வாழ்ந்து மன்னன். நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடியவன். நாட்டை அழிக்க பிறந்தவன். உன் தந்தை சரியானதுக்காக நாட்டு மக்களை விரட்டடித்து உன் தந்தையை கொன்றான். உன் தந்தைக்கு இருக்கும் புத்திதான் உனக்கு. என் செவிக்கிற கிழட்டு பயிலை அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் ஜாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் ஜாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடோரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம். ஓ வேர்வ துளிதான் பராபடிக்கும் இதிகாசம். உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை போல கோயில் இல்லை, சொன்ன வந்த யாரும் இல்லை, சொல்லித்தர யாரும் இல்லை. அப்பா அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பா உன் ஜாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? வறுமைய கண்டதில்லை, வடிமரம் நின்னதில்லை, எதையுமே தனக்கினே எதையும் நீ சேர்த்ததில்லை. வறுமைய கண்டதில்லை, வடிமரம் நின்னதில்லை, எதையுமே தனக்கினே எதையும் நீ சேர்த்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடாதே, எழுத படிக்க நீ ஏடாதே. உழைச்சி உழைச்சி நீ ஓடாதே, எழுத படிக்க நீ ஏடாதே. அள்ளும் பகலோ துயர கடலில் நீராடி என்னால மரமான போராடி. அள்ளும் பகலோ துயர கடலில் நீராடி என்னால மரமான போராடி. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம்? அப்பாவும் ஜாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம்? ஓடோரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம். வேர்வ துளிதான் பராபடிக்கும் இதிகாசம். உன்னை போல தெய்வம் இல்லை, உன்னை போல கோயில் இல்லை, சொந்த மந்த யாரும் இல்லை.
அவரு போட்டுவானா நீ நானும் கரெக்டா இது யாருக்கு சொல்லாதா சொன்னியே மத்தி வச்சிருந்தேன்ப்பா சொன்னியாப்பா மாசத்துல உனக்கு 2500 ரூபாய் இப்படி போயிட்டியாப்பா பொண்ணுட்டும் புள்ளுங்கிட்டும் சொல்றேன்னு சொன்னியாப்பா சொல்லாம போட்டியாப்பா பரவாயில்லப்பா அவங்க 3000 ரூபாய் தருவாங்கப்பா கொண்டு வந்த சீமானே சீமானே நாடி கட்டி பார்க்க யாருக்கிட்ட சொல்லுவேன் இறப்பது ஒரு முறை இறப்பது ஒரு முறை தன்னுடைய ஆட்கால எடுத்து அணைக்கிறதை இவனா இந்த கொலை செய்த இல்ல இவர் செய்திருக்க மாட்டாருடா என்ன தெரியாதுமா அப்ப அண்ணன் நீ சொல்றது பொய்யா ஐயோ அம்மா இல்ல 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 போய் சொல்றோம் நாங்களாம் போய் சொன்னதுக்குனே பிறந்துக்கிறோம் மாமனார் போயிட்டு கஷ்டத்துல இருக்கிறோம் நாங்க தான் போய் சொல்றோம் டாபரை கேட்டு பாரு அவன் கேட்டு பாரு அவன் எல்லாத்தையும் சொல்லுவான் உண்மையை சொல்லத்தான் வேண்டும் சொல்கிறேன் உண்மையை நான் சொல்வதில் ஒரு பொய்யும் கிடையாது ஐயா அரண்மனையில் நான் தான் காவல் இருந்தேன் மதில் செவத்தை காவல் சுத்தி வந்து கொண்டிருந்தேன் அப்போ திடீரென்று ஒரு சவுண்டு தடால் என்று என்னவென்று திரும்பி பார்த்தேன் மதில் சவுடு யார் இவன் மதில் சவுத்தை ஏன் எகிரி குதிக்கிறான் என்று அவனை நோக்கி பார்த்தேன் அவன் குடுகுடு ஓடினான் ஓடுகிறான் பின்னாடியே நான் ஓடினேன் உன் தந்தை இருந்தார் அந்த அறையாண்ட போய் நின்னான் ஏன் நிக்கிறான்னு உத்து பார்த்தேன் கதவு தட்டினான் டங் 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 என்று உன் தந்தை கதவை திறந்தார் உடனே உள்ள போயிட்டான் ஏன் உள்ள போறான்னு பார்த்தேன் மறுபடியும் கதவு சாத்தினாங்க சவுண்ட் கேக்குது உள்ள போயிட்டாங்க நான் சந்துல பார்த்தேன் என்ன பேசுறாங்க 2 பேரும் காரசாரமா பேசுங்கிறாங்க உங்கப்பா இவனும் என்ன பேசுறாங்க பார்த்தேன் என்ன சொன்னா ஏது சொன்னா தெரியல உங்கப்பா உடனே பாரு அவன் கச்சத்தான் ஒரே சொல்லி நடந்தது ஒரு கண்ணால் மாதிரி ஒரே நாட்டுல நிறைய அநியாயமாக பணத்துக்காக என்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டாயே நீ எல்லாம் வரும் மனிதனா பணம் எவ்வளவு வேண்டும் கேட்டிருந்தால் வாரி வாரி கொடுத்திருப்பாரு பாவி இனி உன்னை உயிரோடு விட்டால் பணத்துக்காக என்னுடைய அண்ணனை கொண்டாடுவார் இனி இந்த நாட்டில் இருக்க எங்கேயாவது போய்விடு இனி இந்த நாட்டில் இருக்க கூடாதுன்னா அடுத்து நாட்டை விட்டு என்ன வேலை பாக்குறேன் வேலை தேடி தனி வேலை கிடைக்கல சரி மண்ணுல பார்த்து வேலை கேட்கலான்னு வந்தேன் பார்த்தா திடீர்னு கொலை செய்து என்ன வேலை செய்வேன் எதுன்னு தெய்வமில்லை என்ன வேலை மட்டும் செய்வேன் தெரிஞ்ச வேலை எதை வேணா சொல்லுங்க நான் செய்வேன் இந்த கரண்ட்ல கை வை ஐயோ உயிர் போயிடுமே உயிர் போயிடுமே உனக்கு தேவை வேலை தானே உயிர் போகாத ரத்தம் தான் போவோம் உயிர் எங்கடா போவோம் ரத்தம் போனா உயிர் போகாதா அது அப்புறம் போயிட்டு ஏய் அரண்மனையில வந்து எங்க மாமனார் சுட சுட டீ கூட குடிக்க மாட்டாரு ஐயோ எப்படியா சூப்பரா நீ ஜாட்சி ஸ்டைலே வேற அப்படியே சுத்துறீங்க எப்படிடா ஏய் என்னடா உனக்கு தெரியுமா ஐயோ போயிடுமா ஐயோ நான்
கொலை செய்யல. என்னடா மெடிக்கல் பண்ற பொம்பளை வாய்ஸ்றாங்க அப்படின்ட்டு ஐயோ, வலிக்குது. பெட்டு போ, நீ பெட்டு போ. உள்ள பால்லாம் இருப்ப போ. பட மீனா ஏய், பாரு, கால் உள்ளுக்குது. பயமோட உள்ளுக்குது. போ, போ. உன்னுடைய பெயர் உதயகுமார். உதயகுமார் எதற்காக அரண்மனைக்கு வந்தான்? மன்னரை பார்த்து வேலை கேட்கலான்னு வந்தேன். ஆனா பார்த்தா யாரோ கொலை செஞ்சிருக்காங்க மன்னரை. ஏய்! என் சிறிய தந்தையை கொலை செய்தவனே இந்த கல்லழகதான். அட பாவி, நான் உன் நல்லது பதினி ஒரு கெட்டவனா? யாரை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறான்?